நேற்று சென்னை உயர்நீதிமன்ற வாசல்ல ஒரு நீதியரசருக்கு ஒரு தவறு இழைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி அங்கிருந்து கிளம்பி வந்த ஒரு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் தலைவர் அவர்கள் ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த வேலையில அடுத்த செகண்டே அதை போட்டு உடைச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு வழக்கறிஞரை போட்டு அந்த அடி அவருடைய தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதுங்கிறது நான் கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு காலையில திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினது எப்படின்னா, அவர் அந்த வழக்கறிஞர் வண்டியை நிறுத்திட்டு அவங்கள அவங்க தொண்டர்களை டெம்பர் பண்ற அளவுக்கு பேசினாராம். அதனால அவங்க தொண்டர்கள் கட்டுப்பாடு இழந்து ஒரு சிலர் அடிச்சிட்டாங்களாம், ஒரு சிலர் அப்படின்னு சொல்லி அவர் மேல் பூச்சா, அதாவது எங்க தொண்டர்கள் சுய கட்டுப்பாடு இல்லாம செஞ்சிட்டாங்க, தப்பு நடந்துருச்சு, அந்த பொறுப்புக்கு நான் தார்மீக பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தலைமை பண்புக்கு ஒரு அழகா இருந்திருக்கும். இதே தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன, விஜய் அவர் கண்ணுக்கு தெரியாத, அதாவது அவருடைய வித்தவுட் நாலேஜ்ல நடந்த சம்பவத்துக்கு முழு பொறுப்பு தார்மீக பொறுப்பு ஏற்கணும், அவருக்கு தலைமை பண்புனா என்ன அப்படிங்கிறது தெரியலன்னு சொன்ன அதே தொல் திருமாவளவனுக்கு அவர் கண்ணு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு தலைமை பண்பு தாங்க தெரியலையே. அதை முதல்ல அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்கணும். வாய்க்கு வந்ததை மைக்க எடுத்தோடனே வாய்க்கு வந்ததை பேசிட்டு அரசியல் பண்ணிட்டு போகக்கூடாது, எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு நபரை இழுத்து போட்டு அடிக்கிறீங்க உங்களை முறைச்சி பார்த்ததுக்காக. அதே விஜய்க்கு இன்னும் யாரும் ஓட்டு போடலை, அப்படி இருந்தும் அவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாரு. நீங்கெல்லாம் ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போட்டவனே இந்த அடி அடிக்கிறீங்க. முதலமைச்சர் இதுக்கு ஒரு பொறுப்பேற்று ஒரு பதில் சொல்லியிருக்காரா? அநீதியை கண்டா உடனே பொங்கி எழக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு எங்க போனாரு? நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் எங்க போனாரு? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க என்னதான் அரசியல் நாடகம் நடத்துங்க, உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் மக்கள் கையில இருக்கு, மக்கள் விரல்ல இருக்கு, ஓட்டு போடுற இந்த விரல்ல இருக்குது. மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பாங்க.